இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மீட்பராக தன்னையே இவ்வுலகில் நம் ஒவ்வொருவருக்காகவும் ஒப்பு கொடுக்கின்ற மனிதனாக பிறந்து மனிதர்கள் அனைவரையும் மீட்டு புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்க அவர் பிறந்த நாள். நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய அருளும் ஆசீரும், அவரில் இருந்த அந்த அருளும் ஆசீரும் நம் அனைவருக்கும் இன்று மகா பெரிய அளவிலே பொழியப்படுகிறது. உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கிறிஸ்து பிறந்ததனுடைய வெளிச்சம் வாழ்க்கை முழுவதும் இருக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்து பிறந்ததனால் உலகிற்கு வந்திருக்கிற விடுதலை உங்கள் ஒவ்வொருவரிலும், உங்கள் சுற்றுப்புறங்களிலும் இயற்கையிலும் கூட மிக தெளிவாக ஒளிர வேண்டும் என்று விரும்பி வாழ்த்துகிறேன். உங்களுக்காக கடவுளை பார்த்து பிரார்த்திக்கிறேன். இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 1-18 முடிய இயேசுவின் வழியாகத்தான், இந்த வார்த்தை வழியாகத்தான் உலகமே உண்டானது. அவரால் அன்றி எதுவும் உண்டாகவில்லை. இவர் யாராக இருக்கிறார் பாருங்கள் அன்பானவர்களே. அவர் வாழ்வாக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலோ சமுதாய வாழ்க்கையிலோ எந்த பகுதியில் இருள் இருந்தாலும் இயேசுவை வரவேற்றால் அந்த இருள் நம்மேல் வெற்றி கொள்ளாது. அன்பிற்குரியவர்களே, இந்த ஆண்டவர் இயேசுவை அறிமுகப்படுத்தும்படி முன்னோடியாக இருந்த திருமுழுக்கு யோவான் வருகிறார். அவர் இயேசுவை பற்றி சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. தமக்கு உரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்பானவர்களே, இந்த ஒளி நம்மிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற இருளை அகற்றுகின்ற இந்த ஒளி உண்மையாகவே ஒளிர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவரோ இந்துக்களோ இஸ்லாமியர்களோ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அந்த ஒளி உங்களில் ஒளிரும். வாழ்க்கையில் இருக்கிற இருள் ஒழிந்து போகும். வசனம் சொல்லுகிறது, தமக்கு உரியவர்களிடம் வந்தார். அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவருக்கு உரியவர்கள். ஆனால் அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று நம்முடைய சிந்தனை இறக்கைகளை தட்டிவிட்டால் நமக்கு வருகின்ற இந்த உரியவர்கள் யார்? உண்மையை தேடுபவர்கள், ஒளியை தேடுபவர்கள், நீதியுடன் நடந்து இலக்கை அடைய முனைபவர்கள், இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுபவர்கள் யாவரும் இந்த ஒளிக்கு உரியவர்கள் தான். நம்மிடம் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன பொருள்? உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீதியை ஏற்றுக்கொள்ளவில்லை, அன்பு செய்து வாழ வேண்டும் என்ற கடவுளுடைய நீதியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவைகளின்றி இயேசு நம்மில் ஒளிர மாட்டார். அவர் உங்களில் ஒளிர வேண்டும், என்னில் ஒளிர வேண்டும். நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நாளில எங்கள் ஒவ்வொருவரையும் நிரம்ப ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருள் போக்கி உம்முடைய திருமகன் கிறிஸ்து என்ற ஒளி ஒளிரச் செய்வீராக. எங்கள் வார்த்தையிலும் செயல்களிலும் ஒளியின்
மாட்சி துளங்குவதாக, இருளின் ஆட்சி முடிந்து போவதாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் தங்குவீராக. இயேசுவின் இணையற்ற பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.